ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை நிதானத்தை கடைபிடிப்பவர்கள், நல்லவர்களுக்கு நல்லவர்கள், கெட்டவர்களுக்கு கெட்டவர்கள். அவர்களுடைய குணாதிசயம் மிகப்பெரிய தியாக மனப்பான்மையுடன் இருக்கும். இப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன செய்யும் என்று பார்ப்போம். இதுவரை மகர ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் 26/5/2026 அன்று 7ஆம் இடத்திற்கு சென்று அமர்ந்து விட்டார். வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் இடம் 7ஆம் இடம் என்பதால் திருமண வயதில் இருப்பவர்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பு கைகூடும். கடமையில் இருந்த தொய்வு அகன்றுவிடும். வருமானம் நன்கு உயரும். உடல் நலம் சீராகும். குடும்பத்தில் இதுவரை தாமதப்பட்டு வந்த சுப காரியங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும். குறிப்பாக உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிவதால் மிச்சம் வைக்கும் அளவிற்கு பொருளாதாரம் உயருமாம். உங்கள் ராசிக்கு 3, 12 இந்த 2 இடங்களுக்கு அதிபதியானவர் குரு பகவான். அவர் இப்பொழுது உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் அவரது நேர் பார்வையில் உங்கள் ராசியில் பதிகிறது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கப் போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறப் போகிறது. நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் வெற்றி உங்களுக்குத்தான். வாழ்க்கை துணையை பொறுத்தவரை அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய யோகம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அரசு பணிக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அதுவும் கைகூடும். உத்தியோகத்தில் தடைப்பட்டு வந்த பதவி உயர்வு தானாக கிடைக்கும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் மனதிற்கு குடும்ப பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நிம்மதியாக உங்கள் காலத்தை நீங்கள் அமைத்துக் கொள்ள முடியும். நவக்கிரகங்களில் சுப கிரகமாக இருக்கக்கூடியவர் தான் குரு பகவான். உங்கள் ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அவர் அமரக்கூடிய சூழ்நிலையில் அவருடைய பார்வை உங்கள் ராசிக்கு 3, 11 இந்த 2 இடங்களிலும் பதிகிறது. உங்கள் ராசியிலும் பதிகிறது. உங்கள் ராசியில் குரு பார்வை பதிவதால் சுப செலவுகள் அதிகரிக்கும். இல்லத்தில் மங்கள ஓசை கேட்க வழி திறக்கும். தொழிலில் புதிய வாடிக்கையாளர்கள் உங்களிடம் இணைவார்கள். வியாபாரத்தில் போட்டிகள் அகலும். அதே நேரத்தில் தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு பலவிதத்திலும் நன்மைகள் நடக்கும். குருவின் பார்வை 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன் பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அண்ணன் தம்பிகளுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்பு கிடைக்கும். பொதுநலத்தில் ஈடுபட்டு புகழ் கிடைக்கும்படி உங்களை கடவுள் பார்த்து கொள்வார். ஆலய திருப்பணிகளிலும் ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். கை நழுவி சென்ற ஒப்பந்தங்கள் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். வீரமும் விவேகமும் உங்களுக்கு அதிகரிக்கும். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். பணியாளர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் இனி உங்களுக்கு இருக்காது. 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபத்தை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கும். பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்க்க முன் வருவீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களிடம் மேலதிகாரிகளால் இணக்கமாக நடந்து கொள்வார்கள். உங்களுக்கு மேலதிகாரிகளால் பல நன்மைகள் நடக்கும். அதே நேரத்தில் இடமாற்றம் நீங்கள் கேட்டபடி கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இளம் வயது நண்பர்களால் உங்களுக்கு மிகப்பெரிய முயற்சிகளில் எல்லாம் வெற்றி கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேது பயிற்சியும் இருக்கிறது. மகர ராகுவும் கடக கேதுவும் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத பல சம்பவங்களை உங்களுக்கு உருவாக்கி தரப்போகிறார்கள். தற்பொழுது தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு ஜென்ம ராகுவாக மாறுகிறார். அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் கேது சப்தமஸ்தானத்தில் அமர்கிறார். சர்ப்பதோஷத்தின் பின்னணியில் இருந்தாலும் ஏற்றமும் இரக்கமும் கலந்த வாழ்க்கை அமையும். இந்த காலத்தில் நீங்கள் ராகு கேதுக்கு முறையான பிரீத்தி செய்து கொள்வது நல்லது. மற்றபடி மகராசி அன்பர்களை பொறுத்தவரை இது ஒரு அற்புதமான குரு பயிற்சி என்றுதான் சொல்ல வேண்டும். மறக்க முடியாத பல நிகழ்வுகள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. இது போன்ற மற்ற ராசிகளின் பலன்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.